பத்துமலை திருத்தலத்தில் மின் படிக்கட்டு மற்றும் பல்நோக்கு மண்டபம் கட்டுவதற்கு ஸ்லாங்கூர் அரசாங்கம் கொள்கை அளவில் ஒப்புதல் அளித்துள்ளது. அதற்குரிய ஆவணங்களை பத்துமலை நிர்வாகம் ஒப்படைத்துள்ள நிலையில் அவை பரிசீலிக்கப்பட்டு முறைப்படி அனுமதிகள் வழங்கப்படும். ஸ்லாங்கூர் மந்திரி பெசார் Datuk Seri Amiruddin Shari அதனை தெரிவித்துள்ளார். Antara perkara yang kita nak mengutamakan ialah berkenaan dengan pembinaan eskalator yang saya rasa dah almost done. Tadi juga secara rasmi saya dah setuju untuk mereka menghantar development order ataupun kebenaran merancang. So proses ini akan ambil masa. Selepas itu kita akan berikan kebenaran merancang dan juga pembinaan komplek baru ataupun dewan baru yang akan disubmit oleh pihak mereka. Kita bergantung dengan permohonan yang akan dibuat oleh pihak mereka dan ini akan membantu type usaha berjalan dengan lebih baik dan aktiviti agama Hindu juga berjalan dengan lebih rancak dan lebih tersusun sebenarnya di sini. Dan dalam masa yang sama dia membantu juga untuk kita menggalakkan pelancong-pelancong kerana tapak ini merupakan antara tapak pilihan pelancong daripada seluruh dunia termasuk Malaysia yang datang ke sana. அதற்கு சற்று கால அவகாசம் எடுக்கும் என்றாலும் அனுமதி வழங்குவது உறுதி செய்யப்படும் என அவர் சொன்னார். அவ்விரு திட்டங்களும் பத்துமலைக்கும் பக்தர்களுக்கும் நன்மையை கொண்டு வரக்கூடியவை. முக்கிய சுற்றுலா தலமாகவும் இருப்பதால் மின் படிக்கட்டும் பல்நோக்கு மண்டபமும் அதன் அந்தஸ்தை மேலும் உயர்த்தும் என்றார் அவர். மந்திரி பெசார் நேற்று பத்துமலைக்கு வருகை தந்த போது இந்த விவரங்களை வழங்கினார். ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா தலைமையிலான தேவஸ்தானத்துடன் நடந்த கூட்டத்திலும் அமீருடன் கலந்து கொண்டார். அதன் போதே மின் படிக்கட்டு மற்றும் பல்நோக்கு மண்டபம் கட்டுவது குறித்து அவருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டு அனுமதிக்கான ஆவணங்களும் ஒப்படைக்கப்பட்டன. இவ்வேளையில் இந்த விவகாரத்தில் இதற்கு முன் சில சிக்கல்கள் இருந்த நிலையில் அவற்றை களைய Datuk Seri Amiruddin நடவடிக்கை எடுத்தமைக்கு தான் ஸ்ரீ நடராஜா நன்றி பாராட்டினார். தேவஸ்தானத்துக்கு உள்ள சில பிரச்சனைகளை எல்லாம் அவரிடம் முன்வைத்தோம். அவர் அதற்கிணங்க அவர் கீழ் பணியாற்றுகின்ற முக்கிய அதிகாரிகள் எல்லாம் அழைத்து கொண்டு வந்திருந்தார். உதாரணமாக MPS தலைவர் YDP அவர் வந்திருந்தார், டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர் வந்திருந்தார், ஏனைய முக்கிய இந்த துறைகளை சேர்ந்தவர்கள் எல்லாரையும் அவர் அழைத்து வந்திருந்தார். அதில் முதலாவதாக நாம் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கேபிள் கார் விஷயம். அது ஒரு டெம்பரவரி ஆக்குபையிங் லைசன்ஸ், டியூவல் லைசன்ஸ் எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் கேட்டதற்கிணங்க முதலிலே நாம் அதை நம்முடைய தேவஸ்தானத்து பேரிலே அந்த அப்ளிகேஷனை போட்டோம். அப்புறம் இது முடியாது, இது உங்களோட ROCL இல்லை, அதனால நீங்கள் இப்போ தனியாக போடணுன்னாங்க. அப்போ உங்கள் அனைவருக்கும் தெரியும், நாம் கோர்ட் ஆர்டரில் இயங்குகின்ற ஒரு ஆலயம். அதற்கிணங்க அசையும் சொத்து அசையா சொத்து அனைத்தும் நம்முடைய மானியபஸ்தர்கள் அதாவது ட்ரஸ்டிகள் பேரில் தான் இருக்குது. அந்த வகையில் ட்ரஸ்டிகள் அனைவரும் சேர்ந்து தேவஸ்தானத்தின் தலைவர் என்ற முறையில் நானும் ஒரு மானியபஸ்தர் என்ற வகையில் எனக்கு அந்த பவர் ஆஃப் அட்டர்னியை கொடுத்தார்கள். அதை கோர்ட்டிலும் அதை நாம் ஊர்ஜிதம் செய்து அந்த அப்ளிகேஷனை போட்டோம். திடீரென்று அது தனிப்பட்ட பெயரில் இருக்கின்றது, இல்லை அது மீண்டும் அதை சத்துவான் பேருக்கு போட வேண்டும் என்று கேட்டார்கள். அதுதான் இன்று இந்த 2 அப்ளிகேஷனையுமே கொடுத்து நீங்கள் பிரசத்துவான் தேவஸ்தானத்தினையுமே கொடுங்கள் இந்த அதிகாரத்தை கொடுங்கள் என்று அவர் முன்னிலையில் கொடுத்தோம். அவர் உடனடியாக அதை அங்கீகரித்ததோடு மட்டுமல்லாமல் அது சம்பந்தமான DO அவர்களிடமும் அதற்கான வேலைகளை செய்ய சொல்லியிருக்கின்றார். அதுவும் நமக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. 2வது மல்டிபர்பஸ் ஹால், அதுவும் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். 50 ஆண்டுகளுக்கு முன்பே நம்மிடமிருந்து நிலத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். எடுத்துக்கொண்ட நிலத்தை அவர்கள் பொது ரோடு கட்டி விட்டார்கள். ஆனால் அந்த நிலம் இன்னும் நம்முடைய பெயர் இருக்கின்ற காரணத்தினால்
இப்பொழுது இருக்கின்ற டிஓ வந்து அதனுடைய அந்த வரைபடங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த நிலம் இன்னும் உங்களிடம் இருக்கின்றது என்று சொன்னார்கள். அதுக்கு நான் அழகாக விளக்கமாக சொன்னேன். இந்த கட்டப்போகின்ற இந்த மல்டிபர்பஸ் ஹாலுக்கும் இந்த நிலத்திற்கும் இந்த சம்பந்தமும் இல்லை. இருக்கின்ற இடத்தில் தான் நாங்கள் இப்பொழுது இந்த கட்டடத்தை கட்டப் போகின்றோம். எனவே இது நீங்கள் அது அனுமதி வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் இது நாம் நமக்குள் ஏற்பட்டு கொண்ட நீதிமன்றத்தில் ஏற்பட்டு கொண்ட ஒப்பந்தத்தை மீறுவதாக இருக்கின்றது என்று சொன்னதற்கிணங்க நம்ம மந்திரி சார் அவர்கள் அது வேறு கதை இது வேறு கதை என்று சொல்லிவிட்டு அதனுடைய அப்ளிகேஷனையும் வாங்கி கொண்டு அதையும் வெகு விரைவில் அங்கீகரித்து கொடுப்பதாக சொல்லியிருக்கின்றார். அதுவும் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். இதனிடையே நேர்த்திக்கடனை நிறைவேற்றும் பக்தர்களின் வசதிக்காக இன்று பத்துமலை ஆற்றங்கரையில் தார் சாலை போடப்படவிருப்பதாகவும் நடராஜா கூறினார். இந்த சந்திப்பிற்கு பிறகு அமீருடின் ஷாரி மேம்படுத்தப்பட்டு வரும் கோவில் வளாகத்தையும் தைப்பூச ஏற்பாடுகளையும் பார்வையிட்டார். நேற்றைய சந்திப்பின் போது மாயிகாவின் தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்துஸ்ரீ எம் சரவணன், ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பா ராயுடு, மஹிமா தலைவர் மற்றும் தேவஸ்தான அறங்காவலருமான டத்து சிவகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.